ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர்ல இருக்க அடுத்த 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. அந்த பையனோட வெளில ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூமை பார்த்துட்டு, தம்பி எனக்கு பயமா இருக்கு, இந்த ரூமை தாண்டி பாருப்பா ஏதோ டீமன் இருக்கான்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்குறான். அந்த பையன் நீதாவே அங்கே பெரிய ஆள், நீதாவே என்னை பார்த்து பத்திரமா கூட்டு போனுங்க, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே எட்டி பார்க்குறான். அந்த ரூமில் டீமன் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி இவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூமுமே ரொம்ப ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் நேராக கீழே விழுந்துக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் அப்படியே வெளில போய் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டான்ஜரோ காட்டுறாங்க. அந்த டீமன் அதோட பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி ரூமை மாற்றிக்கிட்டே இருக்கு. என்னால் முடியும், நான் எப்படியாச்சும் இந்த டீமனை கொல்லுவேன், நான் இங்கே தோற்று போக மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜரோமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமனுமே ஒரு அட்டாக் பண்ணவும் நேராக அந்த அட்டாக் வாங்கியிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அந்த டீமனுமே டென்ஷன் ஆகி கத்துது, சீக்கிரம் செத்து தொலைடான்னு. ஏய் டீமன், உன்னோட பேர் என்னன்னு சொல்லி நம்ம டான்ஜரோமே கத்தி கேட்குறான். என்னோட பேர் கியோகாய்னு சொல்லி அந்த டீமனுமே ரிப்ளை பண்ணுது. ஹேய் கியோகாய், என்னோட பேர் டான்ஜரோ, நான் ஒரு டீமன் ஸ்லேயர், நான் கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன், நீ இந்த மனுஷங்களை திங்கிறது அது ரொம்பவே வேஸ்ட்னு சொல்லி சொல்கிறான். இந்த வேஸ்ட்டுங்கிற வார்த்தை கேட்டோன்னே அவனுக்கு ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. டேய், உனக்குலாம் டேரக்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, உன்னோட கதை எல்லாமே சுத்த வேஸ்ட்டு, நீ எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே வேஸ்ட்டு தான், இந்த கதை நல்லாவே இல்லை. அப்புறம் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கீல, உண்மையை சொல்லணும்னா உனக்கு அந்த ட்ரம்ஸை வாசிக்கவே தெரியல, நீ ரொம்ப கேவலமாக ட்ரம்ஸ் வாசிக்கிற, நீ அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுமே வேஸ்ட்டு தான். இப்படி இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இவன் எழுதின ஸ்டோரி பேப்பர் மேலாம் ஒருத்தர் காலை வச்சு மிதிக்கிறாரு. இதை பார்த்தா அவனுமே ரொம்பவே கடுப்பாகிறான். இப்போ அப்படியே அந்த ட்ரம்மை தட்டுறான். பார்த்தா அவனுமே அப்படியே 4 பீஸாக போயிடுறான். இப்போ அப்படியே ரியல் டைமுக்கு வந்துடுறாங்க. யாரை பார்த்தா வேஸ்ட்டுன்னு சொன்னா அந்த டீமனுமே ட்ரம்மை ரொம்ப வேகமாக தட்ட ஆரம்பிக்குது. இது சுற்றுற ஸ்பீடில் அந்த ரூம் மொத்தமே அப்படியே ராட்டின மாதிரி ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு. இது ஸ்பின் பண்ணுறதுல நம்ம டான்ஜரோக்குமே வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்போ அங்கே ஒரு சில பேப்பர்லாம் எழுதி வச்ச மாதிரி இருக்கு கீழே. டான்ஜரோ அது மேலே விழுவ போகிறான். பார்த்தா கரெக்டாக பேப்பரில் காலை வைக்காம தடுமாறி நிற்கிறான். இதை பார்த்து அந்த டீமனுமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகிட்டு திரும்பி எப்பவும் போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம டான்ஜரோமே அந்த ஒவ்வொரு அட்டாக் வரப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிறான். இப்போ கரெக்டாக அந்த அட்டாக் வரப்போ மட்டும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு டாட்ச் பண்ணிட்டு இருக்கான். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீதிங் 9th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே அந்த டீமனை வெட்டுறதுக்காக தனியாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம டான்ஜரோ கண்ணுக்குமே அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. ஏய் கியோகாய், உன்னோட இந்த பிளட் டீமன் ஆர்ட் இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பின் பண்ணி போய் அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்போ அப்படியே அந்த டீமனோட தலையுமே துண்டாகுது. நம்ம டான்ஜரோ அப்படியே போய் நிற்கிறான். பார்த்தா அவனுக்கு அப்படியே வயிறு பிடிச்சிக்குது. ஐயோ, ரொம்ப மூச்சை இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுமே இப்போ வழியில் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த டீமனை காட்டுறாங்க. ஏய் தம்பி, உண்மையிலுமே என்னோட டீமன் ஆர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இதை கேட்ட டான்ஜரோமே ஆமா, உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நீ நிறைய மனுஷங்களை கொலை பண்ணியிருக்க, அதை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த டீமனுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ டான்ஜரோக்குமே லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊசி மாதிரி ஒன்று தூக்கி போடுறான். இப்போ அந்த பிளட் தானாவே கலெக்ட் ஆகிக்குது. இது எப்படி தான் இந்த யூஜரை செஞ்சானே தெரியல, ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிறான் டான்ஜரோவும். இப்போ பார்த்தா இதில் பிளட் கலெக்ட் ஆனோடனே அந்த இடத்துக்கு ஒரு பூனை சமனாகுது. இப்போ அந்த பூனை கிட்ட இருக்க ஒரு பாக்ஸ்லையுமே இந்த ஊசியை வச்சு அனுப்புகிறான். அந்த பூனையுமே மியாவுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே மறைஞ்சது. இதுவும் அவனோட பிளட் டீமன் ஆர்ட்டாக தான் இருக்கும் போலன்னு சொல்லி டான்ஜரோ யோசிக்கிறான். இப்போ அங்கே இருக்க மற்ற பசங்களையும் தேடி டான்ஜரோ கிளம்பிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் மேலே யோசிச்சு பார்க்குது. இவனோட எந்த ஸ்டோரியுமே நல்லா இல்லை, இவன் ட்ரம் வாசிக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இங்கே நம்ம டான்ஜரோ இவன் எழுதின எந்த பேப்பருமே மிதிக்கல, அதே மாதிரி இவன் வாசிக்கிற ட்ரம்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த டீமனுமே அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அட்லீஸ்ட் இவன் ஒருத்தனுக்காவது என்னோட திறமை புரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அழுகுது. அப்படியே அந்த டீமனும் அழிஞ்சு போயிருது. இப்போ டான்ஜரோமே சென்ஸ் பண்ணி அந்த பசங்க இருக்க டோரை போய் கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த பசங்க என்னென்னமோ தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டான்ஜரோ கேட்குறான். ஏன்னா அந்த ட்ரம் உங்கள்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிருச்சான் திடீர்னு. சரி கவலைப்படாதீங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி டான்ஜரோவும் சொல்றான். நீ என் மேலே ஏறிக்க, உனக்கு ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களையும் கூட்டிட்டு வெளில போயிட்டு இருக்கான். இப்போ இவங்க போயிட்டு இருக்க பாதையில் திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இப்போ வெளியில போய் பார்த்தா அங்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டிருக்க பையன் நம்ம ஜெனிட்ஸோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிட்ஸோ நம்ம டான்ஜரோ வச்சிருந்த அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம டான்ஜரோமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். ஜெனிட்ஸோ டான்ஜரோ பார்த்து கூப்பிடுறான். டான்ஜரோ, உன் உயிரோட இந்த பாக்ஸ் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், அதனால தான் இந்த பாக்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்போதான் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜெனிட்ஸோ இங்கே வெளில வந்து விழுந்தானே இவன் மங்கி விழுந்திருக்கான். இவன் தூங்கிட்டு இருந்தா கூட இவனோட காது ரொம்பவே ஷார்ப்பாக கேட்கும். அந்த ட்ரம் சவுண்டு கேட்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நின்றுருக்கு. இதை பார்த்தோன்னே சரி டான்ஜரோ ஜெயிச்சுட்டான் போல இருக்குன்னு இவனுமே நினச்சிருக்கான். அந்த பையனுமே இப்போ ஜெனிட்ஸும் கத்திட்டு இருக்கோம். ஜெனிட்ஸோ அப்படியே கண் விழிக்கிறான். இப்போ அந்த பையனுமே சொல்கிறான், நம்ம 2வது மேட்லேருந்து கீழே விழுந்து எப்படியோ வெளில வந்துட்டோன்னு, நீங்கள் என்னை விழும்போது ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த தம்பியும் சொல்கிறான். அப்புறம் ஏன் தம்பி நீ அழுவுறேன்னு ஜெனிட்ஸும் கேட்குறான். பார்த்தா நம்ம ஜெனிட்ஸோ தலையில தான் அடிபட்டுருக்கு. அச்சோ என் தலைக்கு அடிபட்டுருக்கான், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா சைட்ல இருந்து அந்த மாஸ்க் போட்ட பையனுமே கதை உடச்சிட்டு வெளில வர்றான். எந்த டீமனும் கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போதான் ஜெனிட்ஸுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாம் அதில் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தா வெளில வந்தான். ஆனால் இது எதுவுமே அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் கண்டுக்கல. இங்கே இன்னும் ஒரு டீமன் உயிரோட இருக்க போலக்குன்னு சொல்லிட்டு அந்த டான்ஜரோ வச்சிருக்க பாக்ஸ் கிட்ட போறான். டக்குன்னு ஜெனிட்ஸோ அந்த மாஸ்க் போட்டுக்கணும் தடுக்கிறான். நானும் ஒரு டீமன் ஸ்லேயர் தாங்கிறான்.
அப்புறம் ஏன் நீ தடுக்கிற, நான் என் வேலையை தானே பார்க்க போறேன்னு சொல்லி அவனும் கேட்குறான். இல்லை இது டான்ஜிரோக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஒழுங்காக வழியை விட, இல்லாட்டா உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன்னு சொல்லி அவனும் மிரட்டுறான். இல்லை நான் வழியை விட மாட்டேன்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். இதுக்குள்ளே டீமன் இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். எனக்கும் அது தெரியும்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜெனிட்ஸுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே டீமன் இருக்குங்கிறது தெரியும். இப்போ தான் அதை நமக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜெனிட்ஸுக்கு வந்து காது ரொம்ப ஷார்ப்பு. டான்ஜிரோ பார்த்தப்பலேருந்து இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டீமன் இருக்குங்கிறத அவன் கெஸ் பண்ணிட்டான். ஈவன் மனுஷங்களுக்குள்ள ஒரு பிளட்டோட சத்தத்தை வச்சு மனுஷங்க இப்போதைக்கு இவனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத கெஸ் பண்ணிடுவான். ஒருத்தவங்க கோவமா இருக்கப்பையும் சரி சந்தோஷமா இருக்கப்பையும் சரி ஒவ்வொரு டைமும் அந்த பிளட் ஃப்ளோவோட சவுண்டு மாறும். அதை வச்சு இவன் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவானா. டான்ஜிரோ ரொம்பவே நல்லவன், ஆனால் அவனே ஒரு டீமன் கூட சுற்றிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறான். டான்ஜிரோ வந்தோடனே என்ன காரணங்கிறத அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். ஆனால் இந்த மாஸ்க் போட்டிருக்கேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அழிக்க பார்க்குறான். ஜெனிட்ஸும் இவனை வந்து எவ்வளோ தடுக்க பார்க்குறான், ஆனால் அவன் இவனை வெட்டுறதுலேயே தான் இருக்கான். இவன் போட்டு ஆனால் அவனை அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிட்ஸும் போய் அந்த பாக்ஸை பிடிச்சிக்கிறான். அந்த மாஸ்க் போட்டிருக்கோனுமே ஜெனிட்ஸை போட்டு நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறான். இப்படியே நீனா உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்குங்கிறான். அந்த டைமிங்கில் தான் நம்ம டான்ஜிரோமே வெளில வந்திருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அன்மி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல இல்லை நம்ம சேனலில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அதே மறக்காம சொல்லுங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.